ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் நீர் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் முகங்களை கர்த்தரீர் வெட்கப்பட்டு போக விடவில்லை, ஏமாற்றம் அடைய விடவில்லை. பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் முகம் ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. சொல்லுங்க. ஏமாற்றம் அடையவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தர் கொடுத்த சொல்லுவோம். வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா. தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஆமென். ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் ஜெபித்து ஜெயமெடுத்தாரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்து ஜெயமெடுக்க ஹல்லேலூயா பாடுகிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தந்தருளுவீராக. பாடுவோமா? சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை சொல்லுங்க. திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம். ஆமென். ஜெயம் எடுப்போம், Glory. வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்துக்கு திரும்பி உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அன்றைக்கு
யாக்கோபுக்கு கர்த்தர் நீ சொன்னீரே. ஓ, அந்த வார்த்தையை நம்பி யாக்கோபு கடந்து போன போது எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் எல்லா பொல்லாப்புகளில் இருந்தும் ஓ யாக்கோபை விடுவித்து கர்த்தர் நீர் பாதுகாப்பாய் நடத்தினவர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே பாதுகாத்து பலப்படுத்தி ஓ நீர் நிலைநிறுத்தி நடத்தியீர்களோ. பாடுவோமா? தேசத்துக்கு திரும்பி போடி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு ஆமென். திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வயதான சாராள் என்று கருத்தாங்க பலன் அடைந்தார். வயதான சாராள் அன்று கருத்தாங்க பலன் அடைந்தார். வாக்களித்தவர் நம்பத்தக்கவர் என்று உறுதியாய் நம்பினதார். வாக்களித்தவர் நம்பத்தக்கவர் என்று உறுதியாய் நம்பினதார். அறிக்கை செய்வோம், சொல்லுங்க. ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வேண்டினார்கள், ஆமென். கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சொல்லுவோம். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வெட்கப்பட்டு போகவில்லை, சொல்லுங்க. முகம் ஏமாற்றம் அடையவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. கண்களை மூடி வெட்கப்பட்டு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஓ
ஹalleluya. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஓ ஜீசஸ், இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி என்னை நடத்துகிறவர், வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர். சொல்லுங்க, வாய் திறந்து அப்படியே ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆவியிலே நிரம்பி சொல்லுங்க, என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை, என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் ஏமாற்றம் அடைவது இல்லை. ஓ glory glory glory, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலையாக்கப்பட்ட நான் ஒருபோதும் 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 நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஹalleluya. ஓ glory glory glory. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. ஓ ரிபா பாபா பாபா, ஓ ஷமாதால மக்கரபா, ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை கர்த்ததாவே நீர், ஆண்டவரே நீர் உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்புவீராக. ஓ சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையின் படியே உம்முடைய அபிஷேக தைலம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக. உம்முடைய அபிஷேக எண்ணெய் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இப்பொழுது 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 ஊற்றப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் நிரம்பி 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 என் பாத்திரம் என் பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya. ஓ ரபாதலா ரிகந்தரகதரா ரிபதரபகரபா, ஓ ஷபாதரா ரிகாதரா கதரா ரிமகபாதரமா ரிகங்கதர கதுராதர பௌதலபா. ஓ glory glory glory, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ரிபாதரா மகதரபா, ஓ ஷபதுடதட மகதர கதுரதல மகதர கதுரபா, ஓ ரிபாதட மகதுரபதர மகதுரபதுரபா. ஆமென் ஆமென். ஹalleluya. தேவ பிள்ளையே, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையோ கர்த்தர் கேட்டு அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஓ ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து அருளுவார், தந்தருளுவார். ஹalleluya. ரீபா மகாதா லகா தலபா, ஓ ஷபாதட மகா தூரபா. ஹalleluya. தேவப்பிள்ளையே, மாம்சத்தின் எண்ணங்களை ஒருபோதும் மேலே கொண்டு வராதீங்க. மாம்சம் சொல்ல முடியாது என்று சொல்லி, ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், ஓ ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொல்லுவார். ஓ தேவ பிள்ளையே, மாம்சம் சொல்லும் எப்பொழுது இந்த குறைவுகள் மாறும், இது மாறவே மாறாது, மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஓ தேவ பிள்ளையே இந்த மாம்சம் சொல்லும். ஆனால் ஓ ஹalleluya, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் ஆகும் ஆகும். உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும், உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும். ஹalleluya. ரீபா மகாதாரா, ஓ ரிபாதாலா மகாதாராபா, ஓ glory glory. குறைவுகள் நிறைவாகும். ஹalleluya. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலகீன குறைவுகள் ஹalleluya அவைகள் மாறும். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஓ சரீரத்திலும் கர்த்தர் ஒரு உன்னத பலனை உனக்கு தந்து உன்னை நடத்துவார். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை, என் பலனே. சொல்லுங்க, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பலனே.
என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்ட உம்முடைய அன்புக்காகவும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுவதற்கு இந்த உபவாச நாட்களில் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காகவும் சொல்லுங்க, பலனுக்காகவும் சுகத்துக்காகவும் விடுதலைக்காகவும் ரெண்டு கரங்களையும் தட்டி பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. ஓ, எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கு மகிமை. ஆவியானவரே உமக்கு மகிமை, 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 மகிமை. தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு அந்த முக்கியமாக இந்த உபவாச கூட்டங்களுக்கு பிரத்யேகமாக சிறப்பு செய்தியாளராக அருமையான போதகர் பாஸ்டர் பாலவர்கள் மும்பை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. எனவே சபையாராக நாம் ஒரு கரங்களை தட்டி ஒரு வரவேற்பு அவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் இந்திய அரசாங்கத்தில் அவர் ஒரு சிபிஐ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மும்பை பட்டணத்தில் ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு சபை என்று சொல்லும்போது அதில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இவங்க இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவதாசனை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் அருமை தேவதாசன் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிறீர், பேச போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த ஆண்டவரே வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்கலாமா? க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் எல்லாம் பாக்கியவான், பாக்கியவாட்டிகள். ஹல்லேலூயா. உபவாச கூட்டம்னு சொல்லும்போது வாழ்க்கையை, குடும்பத்தை, சபையை வேறு லெவலுக்குள்ளே நடத்தி செல்லக்கூடியது தான் இந்த உபவாச கூட்டமானது. சோதனை போன்று, கண்ணீர் போன்று நிலைகளை களிப்பாகவும் சாதனையாகவும் மாற்றக்கூடியது தான் உபவாச கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் நீங்கள் 3 நாள் லீவே போட்டுறணும். இதை ருசி பார்த்தவங்களுக்கு தான் என்னுடைய அருமை தெரியும். ஹல்லேலூயா. உபவாசம் ஆனது அவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஏனென்றால் அது டைரெக்டாக தேவனே இறங்கி வருவார். ஒரு உதாரணத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை சொல்லி நான் தேவ வார்த்தைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். நான் பூனாவில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீர்னு என்னை டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு எதுவுமே ஓடலை. என்ன செய்ய ஆண்டவரே? அந்த அதிகாரியும் ஒரு பயங்கரமானவர், யார்கிட்டையும் இரக்கம் காட்டாதவர். கிட்டத்தட்ட அது இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு. 3500 பேரை ஹேண்டில் பண்ணி நடத்தணும். பயம் ஒரு பக்கம். டெல்லி போயிட்டு எதையாவது டிமோஷன் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுறக்கூடாது. எனக்கு யாருமே ஆதரவாக சொல்லலை. அவ்வளோதான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. உடனே பைபிளில் தான் ஆதாரம் இருக்கிறது. 3 நாள் உபவாசம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன்.
அழுது கொண்டே இருக்கிறேன். சாப்பிட்டு தான் கண்ணீர் வருது, தூங்குனா கண்ணீர் வருது, கண்ணீர் தான் வடிக்கிறது. என்ன செய்வது ஆண்டவரே? நல்ல வேலை கிடச்சிது, பெருமையாக பேசி கொண்டிருந்தோம், நல்ல ஆண்டவர் நடத்திட்டான்னு சொல்லி. ஆனால் இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் மெயினான இடத்துல அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் சந்திக்க வேண்டும், பெரியவங்களை சந்திக்க வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கிறதுனால எனக்கும் ஒரு பயம் வந்தது. அதனால் இனி அதை யோசித்து கேட்குறதையும் பார்க்குறதையும், செங்கடலோ யோர்தானோ மலைகளோ எரியக்குள்ளே பார்த்து நம்ம கலங்குறதை விட கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுவன்னு தீர்மானம் பண்ணினேன். 3 நாளும் ஜபித்தேன். 2 நாள் முடிஞ்சிட்டு 3ஆவது நாள் ஆகிட்டு ஒரு பதிலும் வரல. ஆனால் கண்ணீர் நிற்கலை பாருங்கள், கண்ணீரோடு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 3ஆவது நாள் ஆண்டு சொன்னார், நீ இனி அழுது கொண்டுறாய். ஏசாயா 30:19 வசனத்தை எடுத்து சொன்னார். அப்படியே ஆண்டுடைய ஒரு பிரச்சனை நீ நிரப்பிச்சு பாருங்க, ஒரு புது தைரியம் வந்துச்சு பாருங்க, ஒரு புது பலன் வந்தது பாருங்க, எல்லாம் மறந்து போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வேற லெவலுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு தைரியமா இருக்கிறது, நான் வேலைக்கு போக ஆயத்தமாயிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். டைம் ஆயிட்டு 2 மணிக்கு நைட்டில் தான் போக வேண்டியிருக்கு. ஃப்ளைட்டில் என்னை எதிர்பார்க்க அங்கே ஆஃபீஸ்லேருந்து வண்டி வரும். அப்போ அங்கேருந்து ஒரு கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நேற்று ஆண்டவர் என் கூட பேசினார், நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வர்றீங்க, நான் உங்களை ரிசீவ் பண்ண வர்றேன்னு சொல்லி அவங்க நைட்டில் 2 மணிக்கு ரிசீவ் பண்ண வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வந்து அங்கே தான் தங்குவாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஊழியக்காரர் கிடையாது, ஆனால் ஆண்டவர் அங்கே கொண்டு போயிருக்காரு பாருங்கள். அப்புறம் அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது எங்கள் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு போனாங்க. அவ்வளவு மகத்துவமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அதிகாரியை போய் சந்தித்தேன், விவரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அது எதுவும் முகம் கொடுத்து எதுவும் பேசலை. இதில் வேற பார்க்குறவங்கலாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே எடுபடாது. எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அவங்க வார்த்தையை ரிசீவ் பண்ணவே இல்லை. எப்பவும் தேவையில்லாத வார்த்தையை ரிசீவ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. எது தேவையாக தான் ரிசீவ் பண்ணணும். சாத்தான் தேவையில்லாத சூழ்நிலையை காட்டுவான். அதெல்லாம் பார்த்து கேட்கறது பார்க்குற வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு பின்னால் தள்ளி கொண்டு போயிடுது. ஆனால் இப்படி உபவாசம் எடுத்து தீர்மானம் பண்ணி சபையில் இப்படி கூடி வந்து பண்ணும்போது 10 வருஷத்தை நம்ம முன்னோக்கி கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்திலும் அப்படி ஒரு புது பலன் வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புது பலன் வந்துடும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் வரும்போது நீங்கள் லேசு அல்லல் தட்டி போயிருங்க, அதை கணக்கில் எடுக்க மாட்டேங்க. அது ஒரு அனுபவம். அல்லல் தட்டுறது அதை கண்டுக்கிட்டதே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது எல்லாம் நடக்கிறது பார்க்குறோம், அதை குறித்து கவலையே படுகிறது இல்லை. ஆவியானவர் அப்படிப்பட்ட நிலையில் நடத்தி கொண்டு போனார். வேலைக்கு போயிருக்கிறேன். அதிகாரிக்கு பின்னால் என்னுடைய ரூம் அறை இருந்தது. அவர் என்னுடைய விவரத்தை எங்கே இருக்க அதிகாரி ஃபோன் பண்ணி சொன்னார். அவரோட அந்த நாள் முடிந்தது. சாயங்காலம் சொன்னார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் கூடயே வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் நாஸ்டா பண்ணிவிட்டு திரும்பி வர்றேன். 3ஆவது நாளில் வெளியே இருந்த இருக்கையை அவர் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி இருக்காடே கிடையாது, யாரும் இதை செய்யவே முடியாது. செய்ய முடியாத செய்கிறவர் தானே நம்ம இயேசு. ஹல்லேலூயா. யாரும் செய்கிறத செஞ்சு அர்த்தம் என்ன? அதிசயம்னாலும் மிரக்கல்னாலே 10 பேருக்கு நடந்துக்கினா அது மிரக்கல் இல்லைல்ல. செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிசயத்தை காணப்பண்ணு மீகாவில் சொன்னார். அதுக்கு முந்தைய அப்படி செங்கடெல்லாம் விளக்கலை. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்து என்னை கொண்டு போனார். அந்த அதிகாரி வீட்டுக்கு கூட்டு போனார். அது விவரமான நிலைகளை இப்போ சொல்ல எனக்கு டைம் இல்லை, வார்த்தை இருக்குது, ஏன்னா உபவாச நாள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தீர்மானம் பண்ணி சபையில் உபவாச நாள் போட்டால் லீவு போட்டுருங்க. முதல்ல லீவு போட்டுருங்க. 1 மாதத்துக்கு முந்தைய தெரிய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உங்களை எல்லா வேலையிலையும் ப்ரொமோஷன் கொண்டு வந்துடும். எந்த அதிகாரி என்ன ஆர்டர் போட்டாலும் நடக்கவே நடக்காது. எல்லோரும் என்ன சொன்னாங்க, அவ்வளோதான், 1 வாரத்தில் நீ திரும்பிடுவேன். அல்லேலூயா. 6 மாதம் ஆயிட்டு இப்போ அதிகாரியை பார்க்க முன்னால் அப்படி சொன்னவங்கெல்லாம் என்னை வந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை கிரியை செய்ய விடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய அதிகாரிகளை சந்திக்க ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தேன். பெரியவங்கள்லாம் பணம் இருக்குது, பதவி இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் வர்றது இல்லை.
அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். வர்றவங்களுக்கு பைபிளை கொடுத்து, ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல முடியாது, அந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்தாரு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து சொல்லி சில அதிகாரிகளையும் ஆண்டவரை வழிநடத்த வச்சார், சபைக்கு கொண்டு போய் வச்சார், ஞானஸ்நானம் எடுக்க வைத்தார். இப்படி எல்லாம் செய்தது இந்த உபவாசமானது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தது. உபவாசம்னா முடியாதுன்னு சொல்லி சரணடைகிறது, கையை தூக்கு தான் அர்த்தம். ஆண்டவரே ஒன்றுமே முடியாதப்பா, எதையாவது எனக்கு செய்யணும்னா எனக்கு இறங்கி செய்யும். எல்லாரும் சொல்கிறப்ப தான் பயம் ஆகிட்டு, ஆண்டவரே நீர் கூட வரலன்னா என்னை அனுப்பாதிரு ஆண்டவரே, இந்த பூனாவே எனக்கு போதும், நான் அங்கேருந்து அடுத்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு மும்பை போயிடுவேன், எனக்கு வேண்டாம். அங்கே போயிட்டு பெரிய பொறுப்பை ஏற்று சண்டே வர முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை அவசியம் இல்லை, எனக்கு ஊழியம் அவசியம், என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் கூட வருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. கூட வந்து மகத்துவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்கிறார். நாம் அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளும் போது, அவரை உறுதியாய் நம்பும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த உபவாச நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு, இன்றைக்கி முதல் நாள் காலையில் என்ன செஞ்சார் ஆண்டவர், சீனாய் மலையில் பேசுனது போல் அருமையான வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை தனிப்பட்ட ரீதி, குடும்ப ரீதி, சபையை குறித்து தெளிவாக பேசினார் காலையில். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்கிறது? பைபிளில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் முன்னால பின்னால இதை நீ செய்தால் நான் இதை செய்வேன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரத்திலே எல்லாரும் தாழ்த்தி ஒரு முறை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள் உபவாச கூட்டத்தில் சாயங்கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலிருந்து கிரியை நடப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. காலை கூட்டத்திலே கர்த்தர் எங்களோடு பிரதேசமாய் பேசினீரப்பா. உம்முடைய வல்லமையை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு அளவில்லாமல் அள்ளி கொடுத்தீரப்பா. எங்களை உயிர்ப்பு அடைய செய்தீர், பலன் அடைய செய்தீர், தைரியம் அடைய செய்தீர், விசுவாசத்தை வர்த்திக்க செய்தீர். உமக்கு கோடி நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லி தரோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த மாலை வேளையிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்லும்படி ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய வல்லமை ஜனங்களை விடுவிக்கட்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும், சுகப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அப்போ உபவாச கூட்டத்துக்காக ஜெபம் பண்ண போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இது சபைக்காக. யாத்திராமம் 14 அதிகாரம் 13 வசனம். இது சபைக்காக உள்ளது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இத்தனை வருஷம், இத்தனை நாட்கள், பல ஆண்டுகளாய் அடிமைப்படுத்தின எகிப்தியரை, பாடுபடுத்தின, சாப்பிட முடியாது, எதையும் நிம்மதியாக செய்ய முடியாது. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் நடந்திருக்கலாம். கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை கட்டுற நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை மாற்ற யாராலுமே முடியாது. எகிப்தியரை போன்று உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்படி யாரும் எழும்புனா காணவே முடியாது. இது சபிக்கிற வார்த்தை இல்லை, கர்த்தர் சொல்கிற வார்த்தை. நம்ம யாரையும் ஆபிரகாம் சொன்னது போல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். நம்ம சாபம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு சொல்கிறாரு சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? ஆத்மா வாழ்ந்து போல் எல்லாத்தையும் வாழ்ந்துருப்பான்னு சொல்லி நம்ம வாழ்ந்து ஆவியில் இருக்கும்போது இதை துக்கமடைய செய்யும்படி ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ எழும்பி வருவானா, கர்த்தர் என்ன செய்வார்? விட்டு வைக்கவே மாட்டார். வசனத்தை கிளைம் பண்ணும்போது ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரும். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அது எவ்வளோ பணப்பலமோ பதவி பலமோ எந்த அதிகாரமாக இருக்கட்டும், ஆண்டுடைய வல்லமைக்கு மேலே யாருமே நிற்க முடியாது, தூங்க விட மாட்டார். அல்லேலூயா. இதை அனுபவமாக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ ஆண்டுகளை நம்ம வேஸ்ட்டாக கழிச்சிட்டோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஆனால் பாடு கஷ்டம் வந்தாலும் இது வழியாக தான் போகணும். தெரியாமல் சில வேளையில் நிறைய நாம் போயிடுறோம். இப்படி ஏன் வருது? சில வேளையில் பின் வாங்கி போயிருந்தோம், எனக்கு ஏன் இப்படி வருது ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டு அழுது நம்ம சமாளிச்சுட்டு போயிருந்தோம். ஆர்டரை போட்டு நீங்கள் அவைகளெல்லாம் நிறுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக போகணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி வாய்க்க முடியும்? நாம் இதை கிளைம் பண்ணுறதில்லை, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, அதை பிடித்து ஜெபிப்பதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விடவே கூடாது.
யாக்கோபு பாருங்க, வயிற்றில் சண்டை போட்டவன் வாழ்நாள் பூரா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான் பாருங்க. அல்லேலூயா. அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிட்டான் பிறக்கிறதுக்கு முன்னால். பை உலகத்திலே ஆரம்பித்தான், பொய் உலகத்திலையும் ஆரம்பிச்சு மெய் உலகத்துக்கு போயிட்டான், ஜெயிச்சு எல்லாத்திலையும் ஜெயம் எடுத்துட்டான் பாருங்க. அப்போ ஜெயிக்கன்னா கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு. அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். ஆனால் எல்லா வேலையும் பார்க்க முடியலை. அதுக்காக கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு நினச்சிடறாங்க. ப்ராப்ளம் வந்தால் நம்ம சரியான வாழ்க்கையை வாழலையோ, நம்ம சில வேளையில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிள்ளையான பிறகு கூட அவிசுவாசிக்கு மேற்பட்ட ஒரு மோசமான எண்ணத்துக்குள்ளே போயிருந்தோம். ஆண்டவர் என்னை மறந்துட்டு கைவிட்டார், என் கூட இல்லை, அதுக்கேற்ற வாழ்க்கை என்கிட்ட இல்லை. பிள்ளையான பிறகு கெட்ட குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் பண்ணி சாப்பாடு கூட கிடைக்கல, நாரி எடுத்தான் வந்தான். ஆனால் அப்பாட்ட வந்தோடனே நினைச்சாரு, இவன் பார்க்கறதுக்கு முன்னால் அப்பா பார்த்து கட்டி பிடித்து முத்தமிட்டார். நாரி போன சரீரம் குளிச்சு எத்தனையோ மாதம் ஆகுது, அதையா பார்த்தார். பொல்லாத ஒரு பெற்றோர் செய்யும்போது நம்ம அப்பா எப்படி செய்ய மாட்டார்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், உயிரை கொடுத்ததை விட பெருசு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அன்பை நினைச்சாலே நமக்கு என்ன செய்யும்? ஆனந்தம் தான் பொங்கும். அவருடைய அன்பு வர்ணிக்கவே முடியாது. நாம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் போகணும்னு விரும்புகிறாரு. அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு எப்படி நெருங்குறோமோ அப்படி நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். தினகரை அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நிறைய சத்தம் கேட்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாலே தெரியுது ஆண்டவர் பேசுகிற ஆள். ஆண்டவர் கூட பேசுனா அவங்க வாழ்க்கை காட்டி கொடுக்கும், அவங்க வாழ்க்கையை சொல்லும். அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வாழ்க்கையே பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார்ல. கர்த்தரோடு நடக்கும்போது அந்த சிந்தை வந்துடும், அந்த தாழ்மை வந்துடும். அப்போ இந்த உபவாச நாட்களில் அந்த வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மை எந்தெந்த நிலையிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. நான் அந்த நாளில் உட்காந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் ஏதாவது செய்யிட்டேனப்பா, ஆராய்ந்து பார்த்தேன் என்னெல்லாம் இருக்கிறது ஆவி ஆத்மா சரீரத்தில். ஜெப நேரத்தில் எப்படி, பைபிள் வாசிக்கிறது எப்படி, கர்த்தருக்கு ஆலயத்துக்கு போகிறதுல எப்படி, கொடுக்கறதுல எப்படி, ஒவ்வொரு குடும்பத்துக்கு டைம் செலவிடுறதுல எப்படி, ஊழியத்தில் என்ன செய்கிறோம், 24 hours என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி உட்காந்து 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 அப்பான்னு சொல்லி யோசித்து கண்ணீர் தான் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டுடைய பிரசனத்தில் பலப்பட்டு கொண்டே இருக்கேன். அப்போ தான் ஆண்டவர் பேச வருவார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவரால் இருக்கவே முடியாது, ஓடி வந்துடுவார் நம்ம நோக்கி. நம்ம என்ன செய்கிறோம்? பாதியை கொடுக்கறது, பாதி இதாக இல்லை. எப்பவும் வருஷம் பிறந்தோடனே வாக்குத்தம் கிடைச்சோடனே பயங்கரமான தீர்மானம் பொருத்தனை பண்ணிடுவோம். ஒரே மாதத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதை அப்படியே விட்டுருவோம், பிற மறந்தே போயிடும். அதெல்லாம் எழுதி வச்சு சண்டையெல்லாம் வார்த்தையை வாக்குத்தத்தை நல்ல ஆவிக்குரிய சபையில் வச்சுருக்காரு. நல்ல நல்ல ஊழியக்காரங்க வர்றாங்க. நல்ல எவ்வளவு சத்தியம் தெரியுதோ அவ்வளோ கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிய நம்ம மாற ஆனால் அவ்வளோ பிரைட்டாக உங்களை மாற்றிடுவார். எவ்வளோ வசனத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுத்தீங்களோ உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய மாத்திரம் இல்லை, ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றும் ஒரு வாழ்வு உண்டாகும். நீங்கள் பெரிய நபராக மாறிடுவீங்க. ஆதம் பக்கத்தையே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவீங்க. கொரியாவில் எப்படி, கொரியாவுக்கு வானத்துக்கு மேலே அந்த எந்த ஆவிகளும் அங்கே சுத்தாதான், ஜெபம் பண்ணி விரட்டிட்டாங்க. ஆதம் பக்கத்துக்கு முன்னால் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. தேசத்தையே தமிழ்நாட்டையே செழிப்பா மாற்றுவதற்கு அந்த தலைமையகத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும். அப்போ நம்ம ஒரு ஆள் தான் கேட்காரு, ஆண்டவர் ஒரு நபர் உண்டோம், நம்ம அந்த நபராக நம்ம ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எங்கே போய் பேசுகிறோமோ அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அதிசயம் நடக்கும். ஏன்னா இயேசு கூட வருவார்ல. இயேசு கூட வந்தால் ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அந்த ஆளுடைய வாழ்க்கை காரியத்தை பேச ஆரம்பிப்பார். அவர் அப்படியே சரணடைஞ்சிடுவார். எப்படிடா நம்ம காரியத்தெல்லாம் இவங்க சொல்கிறாங்க நமக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறாரு. ஆனால் மனசு வேணும், அர்ப்பணிப்பு வேணும், கீழ்ப்படிதல் வேணும். சிலவங்களுக்கு தலை முங்கி போகிற மாதிரி வரும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. கொஞ்ச நாள் மூழ்கியே போயிடுவாங்க. பிடிவாதமும் வைராக்கியமும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அழித்து விடும். இதை விட்டு விட வேண்டும். நம்மளே ஓசியில் இருக்கிறோம், ஏசு கரையத்துக்கு வாங்கிட்டாரு, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. முடிவு அவர் தான் எடுக்கணும். எடுக்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா பெஸ்ட்டாக ஆக்கிடுவார். அல்லேலூயா. தாவீது ஒப்பு கொடுத்தான். வீட்டில் உள்ளவங்கலாம் ஒப்பு கொடுக்காம வேலையை பார்த்தாங்க, கவர்மெண்ட் வேலை, நல்ல அதிகாரியாக இருந்தாங்க. தாவீது ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான், நாள் வந்தது. அல்லேலூயா. கணக்கில் யாரும் எடுக்கலை. அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கையே கவலையே படாதங்க. ஆண்டவர் ஒரு ராத்திரியில் சரித்திரத்தையே மாற்றிடுவார். அதுக்கு நம்முடைய விசுவாசமும் தேவை. அப்பா பேரில் மிக முக்கியமானது.
ஆபிரகாம் ஒரு பிள்ளையை கேட்டான். அவர் என்ன சொன்னார்? வானத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, இப்படி பெருகுன்ட்டார். ஒன்றை கேட்டாலே இவ்வளோ கொடுக்காரு. ஏன்னா நம்ம கையில் இருக்கபடி என் பலத்தை வச்சு நான் செய்வேன், அவர் பலத்தை வச்சு தான் செய்வார். அவர் கை எப்படிப்பட்ட கை! அல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை சொன்னால் நம்முடைய தகுதியை பார்த்து செய்ய மாட்டார், அவர் பலத்தில் செய்வார். அது ஆராய்ந்து முடியாததாக இருக்கும். நம்ம சரித்திரமே மாறிப்போம். யோசேப்பு என்னைக்காவது நினச்சிருப்பானா? அண்ணன் தம்பி கூட சட்டையே உறைஞ்சி விட்டாங்க. வெறுமையாக அடிமையாக போனான். போகிற இடத்துலலாம் பூத்து குலுங்குனது. காடு கூட இருந்தால் இப்படி தான் குலுங்கும். நீங்கள் போகிற கம்பெனி என்ன செய்யும்? தலைக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த கம்பெனியை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஓனர்கிட்ட பேசுவார். உங்கள்கிட்ட ஒரு நபர் பேசினோடனே அவங்க சமாதானம் இல்லாமல் இருந்தால் சமாதானம் வந்துடும். கர்த்தர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். அப்போ தான் தெரிய ஆரம்பிப்பாங்க, எங்கே தேன் இருக்கோ அங்கே ஈ தேடி வரும். அல்லேலூயா! அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவர் உண்டாக்குன ஜனங்கள் பாடுகளில் துவத்திரத்தில் சிக்கி இருக்கும்போது அதுக்கு பதிலை கொடுப்பாது. அதுக்கு மருந்து போன்று வார்த்தையை அனுப்பி அவங்கள சுகப்படுத்துவார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நாம் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30 32 வரை. எசேக்கியேல் 18 30 32. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பது இல்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போ நாம் நீடித்த நாள் வாழ்ந்து 4 தலைமுறையை பார்க்கணும்னா ஆண்டவர் நம்ம கையில் அதை கொடுத்துட்டாரு. இதை ரிசீவ் பண்ணி இதை அனுபவிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை தான். ஆண்டவர் சொன்னதே பேசி அதையே சிந்தித்தா நமக்கு 4 தலைமுறையை பார்க்கலாம். வியாதி வரும்போது, பிரச்சனை வரும்போது எடுத்துக்கார ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, வெறுப்படைந்து நம்ம சொல்லும்போது அது வாழ்க்கை என்ன செய்யுது? ஆயுசு குறுகி போகிறது. ஒரு நாளும் என்ன செய்யாதங்க, உங்களை நீங்களே சபிக்காதங்க. நிறைய வேலை நம்ம யாருங்கிறது நம்மளே நம்ம நேசிக்க தெரியலைன்னா மற்றவங்க எப்படி நம்மளை நேசிப்பாங்க? நம்மளை நேசிக்க தெரியணும். நம்ம ஆண்டுடைய பிள்ளை, இது தேவனுடைய ஆலயம், இதை முதல்ல நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறோம். அவர் வந்து நமக்கு உள்ளே இருக்கிறாரு. அதுக்கு நம்மளை உருவாக்கி வச்சிருக்காரு. கோழி முட்டையை போல தான் ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம ஒரு கொலுக்கு தான், இதுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இதெல்லாம் நம்ம விசுவாசித்து நம்ம ஆழமாக இதை யோசிக்கும் போது நம்ம வழிகளெல்லாம் மாறிடும். மூளையில் யோசிக்கிறது, மூளையில் பேசுறது, பார்க்குறதுக்கு ரிசீவ் பண்ணுறது, கேட்குறத ரிசீவ் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுட்டு வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க, வசனத்தையே பேசுங்க. நான் இந்த நிலைக்கு வருவதற்காக 6 மாதம் 7 மாதம் அதே பேசியிருக்கிறேன். பெருமைக்காக அல்ல, ஆண்டவர் என்னை இப்படி தான் கொண்டு போவார், இப்படி தான் செய்வார், நான் அதை விரும்புகிறேன். என் அப்பா கையில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. ஏர்போர்ட்டில் வேலை வேணும்னு சொல்லிட்டு வேலை போகிற பிளைனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதில் ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. பின்வாங்கியே போகல. நாள் ஆகுது, எல்லாரும் சொல்கிறாங்க அது சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி. நான் அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதே இல்லை. தேவையில்லாத ரிசீவ் பண்ண மாட்டேன். சும்மா கச்சராவெல்லாம் உள்ளே பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கோம். இதே தான் ரிசீவ் பண்ணேன். எனக்கு இங்கே தான் வேலை. ஆட்டோமேட்டிக்காக வேலை தேடி வந்தது. அல்லேலூயா! பெருகிற வரையும் விடையே கூடாது யாக்கோவை போல. அந்த துணிச்சல் வேணும். அப்போ அப்படி இல்லைனா நம்ம எதுவும் செய்ய முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சொல்லு ஆண்டவரை, எதை சொன்னாலும் நான் கீழ்ப்படிதேன். உமக்கு பிடித்தமில்லாத காரியம் இருக்கிறதா? நான் எதில் கீழ்ப்படியலை? எப்படி மாற்றணும் ஆண்டவரே சொல்லு, நான் உடனே கேட்குறேன். ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிக்காத வழியை நான் உண்மை விடவே மாட்டேன். அல்லேலூயா! தூங்கவே கூடாது. பொல்லாத அப்பா அம்மாவுக்கே இறக்கம் வந்துடுது. தப்பு பண்ணால் காலில் விழுந்து 1/2 மணி நேரம் அள வைப்போமா? சேர்ந்து நம்ம அள வேண்டி வந்திருக்கு. எங்கே அவர் பொல்லாத அப்பாமா சேர்ந்து அழுற அன்னைக்கு அவர் நம்மளை உலகத்தில் கொண்டு வந்தவர். அல்லேலூயா! உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நமக்காக உயிரையே கொடுத்தவர். அப்போ அவர் சும்மா இருப்பாரா? அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த லெவலில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு நிர்ணயம் பண்ணுவது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவன் சொல்ல தப்புனா மனம் திரும்பணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிருக்கும், இன்னும் டக்குன்னொடனே கோபம் வந்துடும். எதையாவது சொல்லிடுவோம்.
யாரையாவது இன்சல்ட் பண்ணிடுவோம், மதிக்காமல் போயிடுவோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மனுஷங்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்துட்டோம்னா சில வெள்ளை ஊமையாயிடணும், சில வெள்ளை செவிடாயிடணும், குருடாயிடணும், ஊமையாயிடணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஏசுனாரே வாய் பேசலை, நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாம். நம்ம சரித்திரம் படைக்கிறவங்கள ஆண்டவர் நம்மை மாற்றிடுவார். அப்போ இப்படிப்பட்ட இந்த உபவாசமானது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஒரு வேறு லெவலுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமாக உங்களை கொண்டு போகுங்கிறத மறந்துடாதங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பவும் உபவாச சபையில் போட்டாலும் சரி 3 நாள் முதல்ல லீவே எடுத்துருங்க. அது உங்களை 10 வருஷத்துக்கு உங்க கொண்டு போயிடும். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அங்கே ஒன்றும் விட மாட்டார் ஆண்டவர். இல்லைன்னா அடுத்த ப்ரொமோஷன் தான் வரும், டிமோஷன் வரவே வராது. கர்த்தருக்குள்ள காரியத்தில் நின்றுங்க பின்னால். அவர் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் இருக்க எல்லாம் மூச்சு எல்லாமே அவர் கையில் இருக்குது, நாமும் அவர் கையில் தான் இருக்கிறோம். அந்த தைரியத்தில் அந்த விசுவாசத்தில் வேணும். 2லையும் இருக்க விட கால் வச்சுட்டு செய்து பார்ப்போம், ஒரு வேளை ஆண்டோட சித்தமா. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் தான் கிளியராக சித்தத்தை எழுதி வச்சிருக்காரு, லைஃப் மேனுவலை கையில் கொடுத்துருக்காரு. இதை வாசி, இதுக்கு கீழ்ப்படி, நீ மேலே ஆயிடுவாய். பாட்டு தான் பாடுதான், வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். பாடம் எவ்வளோ அழகாக இருக்குது, பாடும்போதே என்ன சந்தோஷமாக இருக்குது. காலில் பாருங்கள், வாக்கு தத்தமாக ஊழியக்காரர் அடுக்குனார். பாட்டு பாடு வருஷம் 6 நடந்துகிட்டு இருக்கு, அடக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிரசனத்தில் போகும்போது அழதான் வேண்டியிருக்கு, வேறு ஒன்றுமே செய்யலை. பருவத்தையும் மெழுகு போல உருவ செய்கிறார்களா, ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அழதான் செய்யணும், ஏங்கி பிரசனம் அப்படி இறங்குறது. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் இதெல்லாம் ஆகும். சரி வந்துட்டோம், எத்தனையோ உபாசம் கொண்டு தான் சிலங்க உபாசத்துக்கு வரும்போது சரி போகிற அன்னைக்கு உபாசனம் செபிப்போம். ஆண்டவர் ஏதாவது பேசினதையும் எழுதி வைக்கிறதோட சரி, பிற வீட்டில் போய் பார்க்கறது இல்லை. இந்த காரியத்தை நம்மளை குறித்து பேசியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காரியம் நம்ம இடத்துல இருக்கா? இதை எப்படி மாற்றணும்? ஆண்டவர் என்னால் மாற்ற முடியல, எப்படி மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்டால் ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு முறை ஒரு விசுவாசி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாராம். ரொம்ப உண்மையாக இருப்பாராம். பியூன் கூட அவருக்கு சாய கொடுக்க மாட்டாராம் பாருங்கள். ஏன்னா சண்டை போட மாட்டோம்ல, நம்ம யாரையும் அடிக்க மாட்டோம், அதட்ட மாட்டோம், பவரெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், இயேசுடைய சிந்தையில் இருப்போம். எல்லாரும் சிரிப்பாங்களாம். என்னப்பா பியூன் கூட உனக்கு டீ கொண்டு வரல, பரவாயில்லன்ட்டு இவர் வெளியே போயிடுவாராம். கிண்டல் கேலி ரொம்ப நடக்குதான். இவருக்கு ஒன்றுமே முடியலை. வேறு 3 நாள் உபவாசம் உடனே ஆரம்பிச்சிட்டாரான். என்ன செய்ய ஆண்டவர், நான் வேலை செய்யணுமா வேலையை விடணுமா? அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் பதிலே கொடுக்கலையா. லீவு முடிஞ்சிட்டு கம்பெனிக்கு வர்றாரு. இப்போ உள்ளே கிண்டல் பண்ணவங்க எல்லாம் லைனாக மாலையோட வாசலில் இருக்காங்களாம். இவருக்கு எதுவுமே ஓடலை. முதல்ல யாருக்கும் தெரியாமல் நம்ம ஆஃபீஸில் கிண்டல் பண்ணாங்க, இப்போ வாசலுக்கே வந்துட்டாங்களே எல்லாம் மாலையோட. இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. எல்லோரும் வந்து மாலையை போடுறாங்களாம், கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியுடைய சிஎம்டி இறந்து போனார். நிர்வாகம் யோசித்து இப்படி உண்மையுள்ள மனுஷன் யாருன்னா இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடு உபத்திரம் வந்தால் பாருங்கள், ப்ரொமோஷன் வரேன்னா தான் வரும். டென்ஷனாக இருக்குது. நீங்கள் டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் மாற்றிடுறாரு. உங்களை யாரும் அதுக்கு பிறகு கேட்க முடியாது. ஹல்லேலூயா. மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டார். இப்போ பியூன் என்ன செய்வார்? இப்போ டீ கொடுப்பாரா? இப்போ என்ன செய்வார்? ஆளாக சலாம் போடுவார். பாருங்கள் எப்படி சூழ்நிலை மாறுது. முரதைக்காய்க்கு இப்படி தான் கோபம், அவன் சலாம் போடலண்ணா. எத்தனை ஆளுக்கு தான் போட. சில இடத்துல வாட்ச்மேனுக்கு போடலன்னா, சில பில்டிங்கில் பார்த்துருக்குறேன். வாட்ச்மேன் சொல்லிட்டு போடணுன்னா அவங்க ஒரு மொழி பற்றி பார்த்துப்பாங்க. நீ எல்லாருக்கும் போடணும். ஆனால் சில உள்ளவங்க என்ன வச்சுருக்காங்க, ஐடியா வச்சுருக்காங்க, சரி சலாம் போட்டு அவங்களுக்கும் சில நன்மை பண்ணிவிட்டாங்க. சலாம் போடுறதுல என்ன இருக்குது? கனம் பண்ணுறதுல ஆண்டவர் முந்தி கொள்ளுங்கன்றிருக்காரு. அது ஒரு ஆண்டுடைய ஒரு நல்ல அனுபவம் தான். எல்லார்ட்டையும் நம்ம நல்ல காரியத்தை முந்தி செய்யனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கி, ஆண்டவரும் நமக்கு என்ன செய்கிறாரு? கூட இருந்து கிரியை செய்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் எதுவும் வரணும்னு சொல்லி பயந்துடாதுங்க. ஒரு இன்சிடென்ட் வந்துன்னா இது எதனால் வந்தது விழுந்துருங்க ஆண்டவர்கிட்ட போய். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இது ஏன் வந்தது? ஏன்னா சாதனை வரேன்னா ஒரு சோதனை வரும். டெஸ்ட் வந்தால் தான் டேஸ்ட் வரும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், டெஸ்ட் வந்தால் தான் டேஸ்ட்டான வாழ்க்கை மாறும். அதனால் நீங்கள் டெஸ்ட்டை குறித்து பயந்துடாதாங்க. அது உங்களை ஒரு உன்னத லெவலுக்கு கொண்டு போகும். அப்போ ஆண்டவர் என்னென்ன வழியெல்லாம் நம்மளை விடணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் விடணும். இவ்வளோ வருஷம் ஆச்சு, எத்தனை செய்தியை கேட்போம், நம்ம நிறைய காரியத்தை விடாமல் இருப்போம். மன்னிக்க முடியாது, சில வேளை அன்பு குறைய முடியாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு இருக்கும் இல்லைன்னா வம்பு இருக்கும். அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா வம்பு தான் இருக்கும். வம்பு இருந்துன்னா அன்பு இருக்காது, அன்பு இருந்தால் வம்பு இருக்காது. ஏன்னா இருளும் வெளிச்சமும் வேலை செய்யாது. இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால இருட்டுங்க வர முடியாது. இதை அணைச்சி போட்டால் தான் இருட்டு வரும். அப்போ நம்ம இதை கேட்டு
நம்ம வாழ்க்கையில் சொந்தமாக்கலை, ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டவராக இயேசு சொன்னார். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 12:33. அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை கனியினால் தான் அறிய முடியும். நம்மளை குறித்து சபையில் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு பிரதர் சங்கீதத்தில் செய்தி கொடுத்தாங்க. பாஸ்டர், நிறைய பேர் 3 பாஷை பேசுகிறாங்க. சபையில் ஒரு பாஷை, வீட்டில் ஒரு பாஷை, கம்பெனியில் ஒரு பாஷை. அது என்ன பாஷைன்னு தெரியாது, அந்நிய பாஷையே தெரியல, வேறு பாஷை. கெட்ட வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போ ஆலயத்தில் வந்தால் பரிசுத்தமாக இருக்கிறது. நம்ம ட்ராமா பண்ணோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருவோம். யாரும் எதுவும் நினைக்கட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோம். நம்ம மேலாக்கிடுவார், நம்மளை மேன்மைப்படுத்திடுவார். நம்மளை பார்த்து யாரும் கூப்பிடணும், நம்ம போய் விழக்கூடாது. எங்கே போய் விழணுமோ அங்கே விழுங்க, உங்களை எல்லாம் தேடி வரும் ஆர்டர். இதுதான் பைபிள் சொல்லுது. உங்களை கூப்பிட தேடி வருவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கனி இருக்கும்ல, ஆண்டு உங்கள் மூலம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் ஆண்டுக்கு மூலம் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களை முன்ன கொண்டு வந்தால் தான் உங்களை வச்சு நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். அப்போ உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் மற்றவங்ககிட்ட போகும். எந்த காரியத்தை சொன்னாலும் வீட்டு போனே ஒய்ஃபு சொல்லுவாங்க, ஏதாவது காரியம்னா முன்ன நிற்கிங்க, ரொம்ப கவனம், கையெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, வேலையெல்லாம் ஒழுங்காக தானே பார்க்குங்க. ஏன்னா ஹோம் மினிஸ்டருக்கு பவர் இருக்குல்ல, எனக்கு இப்படி எதுவும் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், வேறு யாரும் கேட்க முடியும் சொல்லுவாப்புல. எல்லாம் இந்த ஆவி தான் ஜனங்களை பிடிக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும் பாவ. எனக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே நான் என்ன செய்வேன், அதை கேட்டுக்கிடுது. அது ஆர்கியூமெண்ட் எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஹோம் மினிஸ்டரை எப்பவும் துக்கப்படுத்திடக்கூடாது இல்லை. ஹல்லேலூயா. ஹோம் மினிஸ்டரை துக்கப்படுத்தா வீடே துக்கமாகிப்போம். ஆணு துக்கப்பட்டு அவன் பாட்டு வேலைக்கு போயிடுவாங்க, மீதியெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஹோம் மினிஸ்டரை துக்கப்படுத்துனீங்க, 2 திருப்பு மிளகாய் போட்டுருவாங்க, உப்பை போட்டுருவாங்க. பிள்ளைகள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா எல்லாம் சண்டை தான் பிடிப்பாங்க. இன்னைக்கு உப்பாகி போச்சு, காரணம் என்ன, இங்கே சண்டை போட்டதால. ஒரு இடத்துல நடந்தது எத்தனை பேரை பாதிக்குது பாருங்கள். ஆண் அப்படி இல்லை, பையாச்சுன்னா அங்கே பையாகும், ஒரு ஆள் தான். அதனால் எப்பொழுதுமே ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், மனைவி மார்களை பூ போல பார்த்துக்கிட்டணுமா. பூ போலன்னா அதாவது நீங்கள் அப்படி பார்த்துட்டா 65 வயசானாலும் 25 மாதிரி இருப்பாங்க. நம்ம ஒய்ஃபை அப்படி பார்க்கணுன்னா இவ்வளோ வச்சு அவங்ககிட்ட அன்பாக நடந்தால் போதும். பெண்களுக்கு கசந்து விழுது பிடிக்கவே பிடிக்காது. பைசாவை கொண்டு சம்பளத்தை போகிற அவங்க கையில் தான் கொடுக்க, பேப்பரையாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. சில காரியத்தை செய்யுங்க, ஆயுசு நாளுக்கு கூடிரும். அதனால தான் ஆபிரகாம் சாராள்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க. கிழவின்னு சொன்ன போதே ஒரு ராஜா பார்த்து லைன் அடிச்சு பாருன்னா எப்படி பிரைட்னஸ் இருந்திருக்கும். காடுடைய பிரைட்னஸ், ஆபிரகாமுடைய அன்பினுடைய பிரைட்னஸ் எல்லாம் சேர்ந்து தான் அழகு காட்டுது. ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அங்கே பொங்கி வழிஞ்சாதான் அங்கே பொங்குவேன். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும், என்ன வரும்போதெல்லாம் அம்மா மாதிரி சொல்கிறாங்க, அதை மாதிரி 25 வயசு மாதிரி உங்கள் கணவர் இருக்குன்னா அவங்களையும் அவங்க சொல்லுதெல்லாம் கேட்டு வீடு கட்டுற பொறுப்பு பெண்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சா எதையும் சாதிச்சிடலாம். உங்கள் கையில் அந்த பவரை கொடுத்துருக்காருல்ல. அவங்க 10 லட்சம் சம்பாதிக்க 5 அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா மாதிரி நினச்சா என்ன செய்யலாம், கோட்டைக்கு அனுப்பிடலாம், வீட்டுக்கு அனுப்பிடலாம், ரோட்டுக்கு அனுப்பிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு ஆண்டவருக்கு நேரம் நடத்தக்கூடிய பொறுப்பு பெண்கள்கிட்ட ரொம்ப இருக்குது. பெண்கள் காரியத்தில் ஆண்டவர் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காரு. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இன்றைக்கி பாருங்களேன், பெண்கள் கூட்டத்தை பாருங்கள், எங்கே போன எந்த மீட்டிங் போடுங்க பெண்கள் தான் கூடுவாங்க. ஏசுனார் போனால் முதல்ல பெண்கள் தான் போய் நிற்கிறாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ பெண்கள் மேலே அவ்வளோ இது இருக்குது. அப்படி போய் நின்று அம்மாமார்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? இயேசு அடிக்கிறத பார்த்து அவங்க அழுறாங்க. நான் வந்ததே இது அடிக்கப்படுவதுக்கு தான். ஆனால் நீங்கள் உங்களுக்காக அழுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுங்க. நீங்கள் வசனத்தை கேட்டதுக்கு கீழ்ப்படிங்க, வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்குங்க. தேவ பிரசனம், வரங்கள், கனிகள் உங்களை மூடி இருக்கும். நீங்கள் போகும்போதெல்லாம் கேத்ரின் குல்மான் ஒரு முறை பார்த்தாராம் பாலியங்கி சேவை, பெண்ணிங்கனை, அவங்க மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டது பார்வையிலே. அப்போ தேவ பிரசனத்தில் இருந்தால் ஆராயணில் பாச சொன்ன மாதிரி நம்ம பிரசனத்தில் இருந்தால் ஒரு ஆளை நேரே பார்த்தோன்னா அது அவங்கள அப்படி அடைக்கிறோம். இந்த பவர் இதில் இருக்குது.
இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்கள். கேட்கறத போய் நீங்கள் ட்ரையல் பண்ணுங்கள். வீட்டில் போய் யாரும் பேச, நீங்கள் உள்ளேருந்து ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்க பேச முடியாது, வாயை பூட்டிடுவார். சகரியாவுக்கு பூட்டின மாதிரி ஆண்டருக்கு பூட்டையும் தெரியும், திறக்கவும் தெரியும், சாவி போட்டுருவார். ஒரு வருஷம் அவ்வளோதான். அல்லேலூயா. அவிசுவாச வார்த்தையை பேசுகிறக்கூடாதுன்னு தான். நம்ம அவிசுவாச வார்த்தையை பேசி பேசி ஆயுசையும் குறைக்கிறோம், ஆசீர்வாதத்தையும் குறைக்கிறோம். நிறைய தடையை நம்மால் தான். நமக்கு வெறுப்பு வந்துட்டுனா அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சு கட்டிடுவோம். அல்லேலூயா. அப்படி ஆகவே கூடாது. மூடா போயிட்டுனா தனியாக போய் உட்காந்துருங்க. அப்பா என்ன செய்யணும் ஆண்டவர், ஏன் இப்படி வருது, அங்கேயே சரி பண்ணிடுங்க. வளர்த்துறாதாங்க. தேவனுக்கு இஷ்டம் இல்லாததில்ல தொடர்ந்துடாதங்க. சாத்தான் பிடிச்சிடுவான். எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அடிக்கடி வருதுன்னா என்ன சொல்லுவாங்க, ஏன் அடிக்கடி வருது இந்த காரியம், பட்டதிலே படுன மாதிரி. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது கனி வெளிப்படும். ஆண்டவர் நம்ம போனால் கூட ஒருவங்கள்ட்ட போய் பேசணுன்னா அவங்க அப்படியே சமாதானமாகிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பாவம் வெளியே போயிடும். அவங்கள பரிசுத்தப்படுத்திடுவார். அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அவங்க தொழில், யோசேப்பு அதுதான் செய்தான். வேலை பார்த்த இடம் பூத்து குலுங்குது. யார்கிட்ட போய் கேட்டான்? கடைசி சின்னவன். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. யாக்கோபு கை வச்ச இடத்துல பூத்து குலுங்குது. பாட்டு பாடம் என்ன அழகாக இருக்குது, பூத்து குலுங்கிடுவாய். எவ்வளோ சந்தோஷமாக பாடுறோம். நம்மளும் குலுங்குன்னு தான் ஆண்டவர் உயிரை கொடுத்து வாங்கியிருக்காரு. நம்ம ஒவ்வொருவரும் பூத்து குலுங்கணும். நம்ம செய்கிற கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்ட சேட் நம்மளை வச்சு வைப்பாரா? நமக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாரு. பிஸ்னஸ் பண்ணுறத நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிங்கன்னா நீங்கள் இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தானியேல் என்ன செய்தாங்க? அவங்க வாழ்க்கையை சரியாக ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பாவம் செய்தேன்னு சொல்லி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அழுறாங்க. நம்மளும் மற்றவங்களாம் அழுறோம்ல நிறைய வேலை. தேசத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் பார்ப்பார்லாம், எல்லாருக்காகவும் மழையை அனுப்புகிறாரு, எல்லாத்துக்காகவும் சூரியன் இருக்குது. அப்போ என் பிள்ளைகள் அழுதுன்னு சொல்லி நம்ம பிள்ளை அழுதா நமக்கு எப்படியெல்லாம் துடிக்க பாருங்க. சில வேளை நம்ம அடி கொடுத்தா கூட பிள்ளையுடைய அழுக, அந்த முக சுழிப்பை பார்த்தோடனே நமக்கே அழுக வந்துடுது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் அழுத அவரும் அழுவார், நாம் சிரித்தா அவர் சிரிப்பார். ஆண்டவர் சுண்டு வரல் நெஞ்சா இதுவரை வழி இல்லை முழு சரீரத்துக்கும். அவர் தலை நம்மெல்லாம் அவயங்கள். அதனால் ஒரு தீர்மானம் பண்ணி ரைட்டிங்கில் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் வாழ்க்கையை மாற்றுங்க. உங்கள் சரித்திரம் படைக்கிறவர்கள் ஆண்டவர் மாற்றிடுவார். நீங்கள் எல்லாம் செய்ய முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லான்னு ஏசு சொல்லியிருக்காரு. என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் உங்கள் கூட இருந்தால் உங்களாலையும் எல்லாம் கூடும். அப்பாவுக்குள்ள அத்தாரிட்டி தான் பிள்ளைக்கு உண்டு. இப்படி நீங்களாம் பெரிய பெரிய லெவலில் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆபிரகாமுடைய அப்பா ஒரு மரவெட்டியுடைய வியாபாரியுடைய மகன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி. எப்படி ஆனார்? பைபிளை வாசித்து வாசித்து வாசித்து. இந்த பைபிள் வாசித்தா சிலவங்க சொல்லுவாங்க, பைபிள் வாசித்தா உடனே தூக்கம் வந்துடுது பாஸ்டர். என்ன சொல்ல இவங்கள? பைபிளை தூக்கம் வரலாம், பைபிளை தான் எடுப்பேன். 2 வசனம் வாசித்த உடனே அப்படியே கண்ணு சேர்க்கிறோம். இது ஆண்டவராஜ் கிரியை செய்கிறது, பிசாசு கண்ணை மூடிடுதான். இதை வாசிச்சேன்னா நீ வெளிச்சத்துக்கு வந்துடுவ, இருட்டிலே இரு. அல்லேலூயா. இது வந்தோடனே ஒரு உற்சாகம் வரணும். பைபிளை கடமைக்கு வாசிக்காதங்க. சிலவங்க நல்ல வசனம் வந்து அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குது. வசனம் எவ்வளோ அழகாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்வதாக பாடுவேன். வசனங்களெல்லாம் பார்த்து சாப்பாடை கொண்டு இப்போ வச்சுருக்காங்க. 3 நாள் பாசியம் முடிச்சுட்டு பிரியாணி கொண்டு வச்சுருக்கு. பார்த்துட்டு போயிட்டாங்க எல்லோரும். அப்படின்னா எப்படி இருக்கும்? வாசனை அப்படி வருது, நீங்கள் அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா தான் அது சரீரத்தில் வேலை செய்யும். அப்போ நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கணும். அதுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார்ல. ஆண்டவர் சொல்லிட்டு 25 வருஷம் கம்முன்னு இருந்துட்டார். இவ்வளவுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் கம்மியாகலை. நமக்கு இன்றைக்கி ஆண்டவராக இயேசு எல்லாத்தையும் உதவி செய்ய தயாராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் துணையாக வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள்லாம் பலப்படணும். ஜெபத்தில் பலப்படணும், வேத வாசிப்பில் பலப்படணும். ஆலயத்துக்கு ஆராதனைனா முந்தி வந்துடணும். ஆலயத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஆராதனைக்கு முந்தி வந்து ஆசீர்வாதம் முந்தி வந்துடும். ஆராதனைக்கு பிந்தவே கூடாது. கர்த்தர் காரியத்தில் நின்று பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. மனுஷனை பார்க்காதங்க. சாம்பிள் தான் இருக்குது பைபிள். ஏசுநாதர் மாதிரி வச்சுருக்காருல, என்ன பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் இந்த ஒரு சாதாரண நிலையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு காரணமே அவருடைய கிருபை தான். இன்றைக்கி அவருடைய கிருபையில் தான் என் வாழ்க்கை ஓடுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், டீசலில் பெட்ரோலில் கார் ஓடுது, கர்த்தருடைய கிருபையில் என் வாழ்க்கை ஓடுது. ஆனால் அப்படி இப்படி ஓடலை, ரொம்ப நல்லா ஓடுது. உள்ளே வெளியே வைக்க வேண்டிய அதிகாரி அவ்வளோ பிரியமாக என்கிட்ட பேசுவார். யார்கிட்டையுமே பேச மாட்டாராம். என்கிட்ட குடும்ப கதையெல்லாம் பேசுவார். பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவங்க விண்டோவை ஓப்பன் பண்ணிடுறாரு. எந்தெந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவோம் அவருக்கு தெரியும். பாருங்கள்,
கரெக்டாக பண்ணுவார். நம்ம வழியை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்துட்டோம், அவர் வழிக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நீர் நடத்துன்னு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறாரு. அப்போ உபவாச நாட்களில் நல்ல தீர்மானம் எடுங்க, செபிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க, பைபிள் வாசிக்க எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குங்க. ஒரு டைம் டேபிள் எழுத்தில் கொண்டு வாங்க. வெறும் பைசாவை மட்டும் சம்பளத்தை மட்டும் பார்த்து நம்ம கணக்கில் வைக்கிறோம். இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ செலவு மீதி, இது ஜெபம் பண்ணுறது எவ்வளோ ஜெபம் பண்ண. நீங்கள் ஒரு வாரம் இதை எழுதி பாருங்கள், நான் சாட்டர்டே வாசித்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, தரிசனம் என்ன கிடைச்சிது, சொப்பனம் என்ன கிடைச்சி, இதெல்லாம் எதிர்பார்க்கணும். அப்போ தான் கிடைக்கும். எதிர்பார்க்குறதே இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கலான்னு படுத்து தூங்கிட்டா எப்படி சொப்பனம் வரும்? அப்போ நம்ம சொப்பனம் வரணும்னா ஆண்டுடைய வசனத்தை வாசிச்சுட்டு அவரை பார்க்கணும். அப்போ தூங்கினா சொப்பனம், ஜபிச்சா தரிசனம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை எல்லாத்தையும் பேசி நம்மளை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ரீதியிலையும் ஒரு வளர்ச்சி அடையணும். அப்போ நம்ம பார்க்கணும், வளர்ச்சி அடைஞ்சிக்கணும். நம்ம செய்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் வேலையும் இருக்காது. அவங்க சாப்பிட்டாங்க, பிரதர் சாப்பிட்டாப்புல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்குமோ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாமே விசுவாசத்தில் தான் நான் பெற்றேன் என் வாழ்க்கையில். என் திறமையை வச்சு ஒன்றுமே வரல. சும்மா தமிழ் மீடியத்தில் எம்ஏ முடிச்சுட்டு போனேன், ஒன்றுமே தெரியாது. அதான் சொன்னல, வாட்டாரி டூயிங்கன்னா வைத்தால போயின்னு சொன்ன ஆள், தமிழ்லேயே பென்சில் வச்சு எழுதின ஆள். அப்படியே போய் இப்போ அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வாங்க, நம்ம போன உடனே நம்ம போய் அவங்ககிட்ட பார்த்து சிரிச்ச உடனே அங்கே ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அல்லேலூயா. நான் சார்லி சென்ட் அடிச்சுட்டு வந்தோன்னா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வரும்போது தான் எல்லாம் ஆள் முழுதும் பறையிருமே. கர்த்தருடைய பிரசனத்தோடு போனோன்னா நம்ம பிரசனம் அழுதுகிட்டு இருக்கவங்கள சிரிக்க வச்சிடும். அல்லேலூயா. அதை விரட்டிடும், இருட்டை விரட்டிடும். அல்லேலூயா. அனுபவத்தில் பேசுகிறோம். எத்தனை அதிகாரி, எத்தனை பேர்களை சந்திச்சிருக்கிறார் ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அது சந்தோஷமாக இருக்கும். நைட்டில் நினச்சி இதை தான் நினைக்க வேண்டியிரும். அப்போ அந்த நாளெல்லாம் கூட வந்தீர், எத்தனை வழி திறந்தீர். இப்போ இப்படி ஜாலியாக ஹோலியாக லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது பொல்லாதது ஒன்றும் வராது. இதெல்லாம் சும்மா இருந்துட்டு தூங்கிட்டு சோம்பேறியாக இருந்தால் ஊரில் உள்ளதெல்லாம் இங்கே தான் வரும். அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அதனால் கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனை முறை பைபிள் வாசி முடிச்சிருக்கீங்க? என்னெல்லாம் வாசிக்கிறோம். சிலவங்க ஒரு முறை கூட 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு முறை பைபிளை பைபிளை படிக்கலைனாக்கி அப்பாவுடைய அன்பான லெட்ரு, வாழ்க்கையினுடைய மேனுவல், இதை படிக்கலைன்னா நம்ம எப்படி இதை பயன்படுத்த முடியும்? நம்ம வாசிக்கலைன்னா உங்கள் பாஸ்டருடைய நம்பர் இல்லைன்னா பாஸ்டர் நான் எப்படி தொடர்பு கொள்ள முடியவே முடியாது. ஆனால் தொடர்பு கொண்டா கதை ஆயிரும். இது வசனத்தை நம்ம உள்ளே வச்சோன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. இறைமையா 33 சொல்லிருக்காரு, என்னை கூப்பிடு, உடனே ஆன்சர். கூப்பிடுறதுக்கு நம்பர் வேணும்ல. அதனால் நீங்கள் ஆழமாக என்ன செய்யுங்க, விசுவாசிங்க, பெரிய லெவலில் விசுவாசிங்க. சும்மா அப்படியே ஆண்டவரே இப்படி இருக்கிறத என் வாழ்க்கை, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அதை விடுங்க. பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, தாய் தாப்பனே இல்லை எஸ்தருக்கு, அவர் ராஜாத்தி ஆகலையா? யார் உதவி பண்ணா? யோசேப்புக்கு எல்லாருமே கையை கழுவி விட்டாங்க, ராஜாவை ஆகலையா? முருதைக்காய்க்கு எங்கே வாட்ச்மேன் இருந்த ஊரெல்லாம் சலாம் போட்டாள், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலையா? ஆக முடியும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆடு மேய்ச்சவன் அரசனானா நானும் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடங்களுக்கு போகும்போது அழுகை வரும், சிரிப்பு வரும். நான் நினச்சேன் முதல்ல எப்படி தான் நம்ம பண்ண போகிறோம், ஏற்கனவே டப்பா, எதுவுமே தெரியாது. அங்கே நம்ம இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம். நான் பயந்துட்டு போனேன். எத்தனை பாசம் இருக்கோ எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க, நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துடும். அவ்வளவு சுமத்தாக ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அவ்வளவு சந்தோஷமாக வேலையை செய்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக மற்றவங்களும் சொல்கிறேன். அவங்க நிறைய சொல்கிறாங்க, என்னப்பா நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க, ப்ராப்ளமே இல்லையா? ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக அளவா சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னா இந்த பைபிள் தருது, பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே கேட்குறாங்க. நிறைய பேர் சமாதானத்துக்கு ஏங்குறாங்க. பணம் பதவியெல்லாம் இருக்குது, இது எங்கே பைசா கொடுத்து வாங்க முடியும்? அப்போ அவங்க அன்பாக சொல்லும்போது, அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது, நம்மளை ஒரு ஆள் நேசித்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே நம்ம போனோன்னா அங்கே பிளஸ்ஸிங் வரும். நமக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர்லாம் சொல்லியிருக்காரு மறக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ நமக்கு ஏதாவது இறக்க மாட்டாட்டினா விட்டு வைப்பாரா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி கற்று இருளில் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரதுக்கு ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்தணும்னு தான் ஆண்டவருங்க கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு சத்தியத்தை தர்றாரு. நிறைய இடத்துல சத்தியமே இல்லை, நல்ல சபைகள் இல்லை. இங்கே எவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர் அனுபவம் உள்ளவங்கலாம் வர்றாங்க. நீங்கள்லாம் பாக்கியவான்கள். காலைல ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் 10 மணிக்கு ஆறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன். பிறகு 2 மணியாக மாற்ற வேண்டி வந்துடும். சோத்திரம் போட்டு என்ன செய்ய?
சோத்திரம் ஆண்டவரே, அப்படி தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆத்திரப்பட்டவங்க ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள். அப்போ ஃப்ரீயாக உட்காந்து ஆராதிக்க சபையை கொடுத்துக்காருன்னா எவ்வளவு முழு மூச்சாக செயல்படணும். நீங்கள் செவம் பண்ணீங்கன்னா ஆத்மாவையும் செய்ய தூண்ட ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்க, ஆடா குட்டி போடுது, ஆடு தானே குட்டி போடுது, மேய்ப்பனா குட்டி போடுவார். எத்தனை ஆத்மாக்களை சபை கொண்டு வந்தோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாம் கேட்பார், உனக்காக மரித்தனே, நீ எனக்காக என்ன செய்தாய் மகனே மகளே. சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறாரு. எப்படியா அழிஞ்சு போயிடும் அந்த ஜனங்களை. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க தப்பிடுவாங்க, உங்கள் பேரில் எழுதுவார் கணக்கு. ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. ஏசு கேட்டார், இருக்கிறத கொடுங்க, மீதி நான் பார்த்துடுறேன். அப்போ நமக்கு ஏதாவது இருந்தால் தானே கொடுக்க முடியும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படி சபையில் கிடைக்கும் போது இதெல்லாம் கேட்டு இதை லோடு பண்ணி வச்சுக்காங்க. பிறகு நீங்கள் அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சபைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இதெல்லாம் உங்கள் பேரில் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் எழுதுவார். நீங்கள் ரட்சிப்புள்ள நடத்தி அவங்கள சர்ச்சைக்கு கூட்டு வந்து சேர்த்தேன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எழுதுவார். ஆத்மாதாயம் பண்ணுறது ஞானவான்கள். நம்ம இதை செய்தே ஆகணும். ஆண்டவர் யாரோ ஒருவர் சொல்லி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நான்லாம் சொன்னவங்கள ரொம்ப பாடுபடுத்தியிருக்கிறேன். 3 வருஷம் சாப்பிட விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன். ஆனால் நல்ல வேளை ஆண்டவர் என்னை வலையில் போட்டு பிடிச்சிட்டார், தூண்டில் போடலை. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாடுபடுத்தின நபரெல்லாம் போய் சந்திக்க போயிருந்தோம். ஒரு 11 பேர் இந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டோம். எல்லோரும் உயர்ந்த போஸ்ட்டில் இருக்காங்க. நான் வேலையிலே இருந்து ஊழியம் பண்ணுறேன். அவங்களாம் சந்திக்க ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். நான் நினைப்பேன், வயிற்றை நிரப்பதுக்காக பாம்பே வந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு வாழ வச்சிருக்காரு, ஆள வச்சிருக்காரு. எவ்வளோ கிருபை. நம்ம தகுதி என்ன? ஒன்றுமே இல்லை. தகுதியே இயேசு தான். அல்லேலூயா. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய சிந்தம் எண்ணெய் எல்லாம் பரிசுத்தமாயிரும். அடுத்தவங்களை மன்னிச்சிடுவீங்க. ஒரு பாசம் வந்துடும், தன்னை போல நேசிக்கக்கூடிய பாசம். இது வந்துட்டுனாலே போதும், ஆசீர்வாதம். அந்த உபாமா 28:1 சொன்னதெல்லாம் தலைமையில் வந்துடும். ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். ஆண்டவர் தூதனை அனுப்பார், எங்கே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நான் வேதத்தில் எழுதியிருக்கிறத என் பேரை போட்டு எழுதியிருக்கேன். ராஜாக்கள் நடந்து வருவாருன்னு தான் வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது மினிஸ்டரை கூப்பிட வந்துட்டாங்க. வீடுக்கு பைசாவே கொடுக்கல. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. சாம்பிள் பீஸ். இதை பார்த்து நம்ம சொந்தமாக்கணுங்கிறதுக்கு. அப்போ நம்ம இதை கிளைம் பண்ணலாம்ல. நான் அப்படி தான் பண்ணேன். ஒன்றுமே வீட்டுக்கு 10 பைசா கொடுக்கல. இப்போ மினிஸ்டர் வந்து வீடை ஓப்பனிங் பண்ணுறாரு. எப்படி? நான் இதை கிளைம் பண்ணேன். ராஜாக்கள் வீட்டுக்கு நடந்து வருவார்கள். நம்ம ராஜாக்களை தேடி போகிறோம். அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும்னு சொல்லி நம்ம போயிருந்தோம். கர்த்தரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. இதை நீங்கள் கற்றுக்காங்க. அவருடைய வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36 25, 26, 27 இந்த 3 வாசிங்க. சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா ஆண்டவரே இதை செய்வாராம். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அதை செய்ய முடியல ஆண்டவரே, இதை செய்ய முடியும், வேண்டாம், என்னால் ஒன்றுமே முடியாதப்பா, ஜீரோ, விழுந்துருங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவார். நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். அது முடிய மாட்டேங்குது. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த காரியத்தில் விட்டால் தான் சர்ச்சைக்கு வருவேன். விட போகிறதும் இல்லை, சர்ச்சைக்கு வர போகிறதும் இல்லை. குளிக்காமல் இருந்தால் நாத்தம் தான் அடிக்கும். சர்ச்சுக்கு குளித்தா தான் சுத்தமாக முடியும். வசனத்தை கேட்டு கேட்டு தான் வசனம் நம்மளை சுத்தமாக்கும். அப்படி வசனம் தான் நம்மளை சுத்தமாக்கும். நல்ல இதில் இருக்கிறோம் பாருங்கள். ஒரு நாள் பூரா நடந்து போயிட்டு வாங்க, அடுத்த நாள் ட்ரெஸ்ஸே போட முடியாது. அப்போ நம்ம சரீரத்தையே ட்ரெஸ்ஸையே துவைக்க வேண்டியிருக்கு போல். அப்போ ஆத்மாவே என்ன செய்ய வேண்டியிருக்கு? கரைப்படாமல் பார்த்துக்கணும். எல்லாம் நம்மளை தாக்கும். மீன் கடலுக்குள்ளே வாழ்ந்தாலும் மீனுக்குள்ளே உப்பு போகலை, குழம்பு வைக்கும்போது உப்பு போட வேண்டியிருக்கு. அப்போ பாவமான உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும்னா இயேசுடைய வார்த்தையை உள்ளத்தில் பதிச்சு அதை நம்ம பேசி. நான் ஒரு முறை இதை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. யோபு பெரிய வயது உள்ளவர். அவர் சொல்கிறாரு,
ஒரு கண்ணோட உடன்படிக்கை பண்ணனா ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? நீங்கள் நினச்சிதாங்க வாலிப வயத்தில் தான் இப்படி தப்பான எண்ணம் வரும்னு சொல்லி. உயிர் இருக்கிறவரில் இந்த எண்ணங்கள்லாம் வரும். இதை அடக்கி ஆள்வதற்கு தான் தேவ வசனம் தேவை, ஆண்டுடைய பிரசனம் தேவை. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்தது. இதை நம்ம ஜெயிக்கணும். இதை நம்ம ஆண்டுடைய பிரசனத்தினால அதை மேற்கொள்ளனாக்கி நம்ம என்ன செய்யணும்? அவர் கூட நடக்கணும். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு உத்தமன் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நன்மை செய்யணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் தீமை செய்கிறேன் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம். எத்தனை நிருபத்தை எழுதினவர் எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறதே இல்லை. கிருபையாயிரம்ப்பா, இரக்கமாயிரும், தாழ்மைப்படுங்க, மேன்மைப்படுத்திடுவார். தாழ்த்துங்க, உங்களை எல்லாருக்கும் முன்னாலே உங்களை தாழ்த்துங்க. உங்களை விட மற்றவங்களை பார்க்குறவங்க கனமாக எண்ணுங்க, கனமாக எண்ணுங்க. நான் பெரியவங்களை விட சின்ன லெவலில் வேலை பார்க்க சிப்பாய் மற்றவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்கள கனமாக பார்த்து செய்யும்போது அவங்க இன்னும் டபுள் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நமக்கு. ஐயோ, இவங்க வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட செய்கிறாங்கன்னு சொல்லி. நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, உங்களுக்கு கனம் கர்த்தரால் வரும். அப்போ தாழ்மைப்பட தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். எவ்வளோ தாழ்த்தினாலும் பாருங்கள், தம்மை வெறுமையாக்கிட்டார். அது வசனம் சொல்லுது. ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:7-9 வாசிங்க. நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அல்லேலூயா. பாவம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா சத்தியம் இருக்காது. சத்தியம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அப்போ சத்தியம் நமக்குள்ளே இருந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது நம்மளை வாழ்க்கையை கிளியராக மாற்றிடும். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். கீழ்ப்படிந்து பாவத்தை மன்னிச்சிடுவார், கிறுக்கி போட்டுருவார். 4 தலைமுறைக்கு விசாரிக்கன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்கு பயந்து 1000 தலைமுறைக்கு இறக்கும். அப்போ நம்ம பிரியமாக ஆண்டவருக்கு வாழ்ந்தால 1000 தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு இறக்கம் கிடைக்கும். எதை சம்பாதிச்சாலும் இதை நம்ம சம்பாதிக்கணும். ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கணும். ஊழியத்தில் சபையில் எப்படி ஐக்கியம் இருக்கிறோம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஐக்கியத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அது வரும்போது தான் நம்மளை பயன்படுத்த முடியும். நிறைய இருக்குது. ஆசீர்வாதமாக நம்ம இருக்குன்னா உங்களை முற்றுமாக ஜீரோ ஆக்கிடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க, நீங்கள் ஹீரோ ஆயிடுவீங்க. இதுக்கு ஃபார்முலா அதுதான். நீங்கள் ஜீரோன்னு சொன்னீங்கன்னா ஏசு சொல்லுவார், நீ ஜீரோ கிடையாது, ஹீரோ. என் வாழ்க்கை அனுபவத்தில் பேசுகிறேன். இப்படி சொல்லி நம்மளை கணக்கிலே இருக்கும். நம்ம எல்லாமே அங்கே காரியம் நடக்காது. எத்தனை காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் அப்படி செய்கிறாரு. அப்போ நம்முடைய திறமை இல்லை, ஒன்று நம்ம பிளான் பண்ணல, கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். யோசேப்புக்காக ராஜாட்ட போய் பேசலையா? பானை பாத்திரக்காரன் மறந்தே போயிட்டான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே யாருமே எனக்கு இல்லை. இதே பெரிய தப்பானது. ஆண்டவர் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடலன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காரு. உலகத்தின் முடிப்படி தான் கூட இருக்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மறந்துடுறது, யாரும் இல்லைப்பா, எல்லாரும் கைவிட்டாங்க, சோர்ந்து போயிருந்தோம். நீங்கள் இப்படி ஆண்டுகிட்ட போய் அழுங்க, உடனே அவர் வந்துடுவார். நான் இருக்கேன், தைரியமாருன்னு சொல்லி. நான் எப்போமாவது எனக்கு சோர்வாயிட்டுனா ஆண்டவர் தான் வந்து தேற்றுவார். அவர் தான் வந்து தேற்றுவார். ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சோர்வுன்னா ரொம்ப டயர்டில் அப்படியே தப்பு பண்ணுன்னு நினச்சிடாங்க. அதாவது ரொம்ப சில வேளை கண்டினியூவாக டூட்டி இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஒவ்வொருவங்க பொறுப்பில் முக்கியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், சபையில் பொறுப்பில் அவங்கவுங்க முன்னே வந்து நிற்கணும். ஒவ்வொரு காரியத்தை நான் ஒரு சபைக்கு போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சாட்சியை சொன்னார். சபையில் ஒரு காரியம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குடும்பத்தை அவர் விவரித்து சொன்னார். எல்லாம் முன்னே வந்து இருக்கும். பாஸ்டர் அதுக்கு எவ்வளவு ஆகும்? அவங்க தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். லாஸ்ட்டில் சாதாரண வாழ்க்கையில் ஆரம்பித்தவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. என்னமும் செய்ய முடியும் அவங்களே. அப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்க ஆண்டவர் பண்டசாலியை திறக்கிறாரு. வானத்தை திறப்பாரா? இடம் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம் நம்ம கையில் கொடுத்துருப்போம். இடம் வைக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நிறைய இது அனுபவத்தில் நான் பேசுகிறேன். எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தேன், எப்படியெல்லாம் எதை செய்தனோ, நல்ல ஜெபம் பண்ணால் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார், பேசுவார். பைபிளை நல்ல வாசித்தா டென்ஷனை விரட்டிடுவார். கர்த்தருக்கு நல்லா கொடுத்தா ஃபைனான்ஸில் குறையே இருக்காது. 5 அப்போ 2 மாதிரி தான். அது போயிட்டே இருக்கும். 50,000 வந்தாலும் மீதி வரும், 5 லட்சம் இருந்தாலும் மீதி வரும். அல்லேலூயா. இது கர்த்தர் செய்கிறாரு. நமக்கு அப்பாற்பட்டது, நம்மால் யோசனைக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ இந்த உபவாச நாள் எவ்வளோ முக்கியமானது.
நீங்கள் தியாகத்தோட பலத்தோட வாங்க. உங்கள் சரீரமே ஒரு ஓவராயில் ஆயிரும். பழைய உறுப்பெல்லாம் புதுசாக்கிறாரு. பாசிங் பண்ணால் ஆண்டவர் உங்களை விடுவாருன்னு வைக்கிங்களா? ஆண்டவர் ஓவராயில் பண்ணிடுவார். என் பிள்ளை என்ன செய்யணும்? நம்ம ஆயுசை கூட்டிடுவார். கர்த்தருக்கு பயப்பட்டு ஆயுசாவது கூடும். நிறைய வேளையில் நம்ம அறிக்கை பண்ணிடுறோம், வாழ்க்கையை வெறுத்துறதும். சாவையே பேச விசுவாசி சொல்கிறாங்க, நான் சாக போகிறேன், சீக்கிரம் சாக தான் செய்யணும், வேறு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நம்மளே டிக்கெட் கேட்டால் வேறு அவர் என்ன செய்வார்? 4 தலைமுறையை பாப்பாய் 120 வருஷம்னு எழுதியிருக்காரு. நம்ம கொஞ்சம் வந்த உடனே போதும் ஆண்டரை எடுத்துக்கொள்ளும், ஒரே அடியாக செத்துடணும். வண்டிக்காரன் அடிச்சு போட்டு அப்படியே போயிடணுங்க. கண்ணை மூட்டினா அங்கே போகிறோம். எங்கே போக முடியும்? கால் நொண்டி கை நொண்டியாக இருந்துடக்கூடாது, படுத்துடக்கூடாது. சிலவங்க ஜெபம் பண்ணுறாங்க, படுக்கையில் இருந்துடக்கூடாது. நல்லது, அப்படி வாழ்ந்தால் தான். அப்பா அம்மாவுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, செத்த மாதிரி பெரிய கலரை கட்டிடுவாங்க. என்ன செய்ய? செத்த பாடிலாம் உள்ளே இருக்குது. உயிரோடு இருக்கும்போது கனம் பண்ணுங்க, அவங்கள நேசிங்க. பெரிய ஆட்களுக்கு நேசிக்க அவ்வளோ சந்தோஷம் வரும். இப்போ அம்மாவுக்கு வயசு 93, பக்கத்தில் உட்காந்து அவங்ககிட்ட பாசமாக பேசி கொஞ்சம் கையை காலை பிடிச்சோன்னே அப்போ அவங்க உள்ளம் பொங்க தான் செய்யுது. அதுவும் இன்னும் ஒரு முத்தம் கொடுத்தா இன்னும் கண்ணீர் கொட்டுது பாருங்கள். நான் யோசித்து அதை நான் லாஸ்ட் முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய விளையாட எத்தனை லட்சம் முத்தம் கொடுத்துருப்பாங்க நம்ம அப்பா அம்மா. கொஞ்சம் என் பிள்ளை அழகாக பார்த்து. அப்போ நம்ம அப்பாவை பாருங்கள், எப்படி நம்மளை வளர்த்துருக்காரு பாருங்கள். நம்ம இதெல்லாம் மறந்துடுதோம். எவ்வளவு நன்மை செய்திருக்காரு ஆண்டவர். நன்மை செய்யாமல் இங்கே வந்து இருக்கிறோம். நமக்கு வீடு வாசல்லாம் கெட்டி பிள்ளைகள்லாம் கொடுத்து அவர் செய்த நன்மை இதெல்லாம் நினச்சி அவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. ஆண்டவர் கொண்டு போயிடுவார். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரே எல்லாம் உங்களை நடத்திட்டு போயிடுவார். எல்லாம் உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நிலையை உண்மையை ஒத்துக்கொள்ளணும். நான் பெர்ஃபெக்ட்டு, பாவம் இல்லை, ஆண்டவருக்கு முன்ன போனால் ஒன்றும் இல்லைப்பா ஆயிரணும். சிலவங்க நீதி நியாயத்தை பேச, நான்லாம் இதுக்கெல்லாம் இது கிடையாது, எதுக்கும் பயப்படுறது இல்லை. அல்லேலூயா. இதுக்கு பயந்தாகணும், ஆண்டவருக்கு பயந்தான் நடக்கணும். நான் பயப்படலாம், கரெக்டாக வாழ்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அப்படி தான் ஒருத்தன் சொன்னான், சின்ன வயசுலேருந்து கொண்டு வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டான்னா அப்படியே திருப்பி போயிட்டான். ஏன்னா அவனால் முடியாது. நம்மளால் பெர்ஃபெக்டாக வாழ முடியவே முடியாது அவர் உதவி இல்லாமல். அப்பவும் இந்த வசனங்களை கேட்கும்போது அதை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையை சொந்தமாக்கும் போது இதெல்லாம் எழுதி வச்சாங்க. காலில் உள்ளதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்களோ தெரியல. அவ்வளோ வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நல்ல ஆண்டவர் எனக்கு எனக்கே ஒரு உற்சாகம் வந்தது. உபவாசத்தில் எனக்கு ஒரு புது தெம்பாயிட்டு. ஏப்பா இது நல்லா ஆயிட்டு, சோர்வாக இருக்க மாதிரி தெம்பாயிட்டு. அங்கே அறையில் போய் இருக்க முடியல, தெம்பாக இருக்கு. ஏன்னா புது பலன் ஆயிட்டு. இல்லை கம்ஜூராக இருக்கவங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றி இருந்த மாதிரி ஆயிட்டு. அல்லேலூயா. இதுதான் வசனம் செய்கிறது. வசனம் நம்ம வாழ வைக்கும், ஆயுசை கூட்டும், பெருக பண்ணும். அறிக்கை பண்ணுங்க, 4 தலைமுறை பார்ப்பேன். விசுவாச வார்த்தையை வாக்குத்தங்களை அறிக்கை பண்ணி பாருங்க. சபையில் நீங்கள் தூணாயிருவீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் தூணாக இருக்கணும். இது மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி கூட இது வேண்டாம் கதுக்கி வச்சுருவாங்க. இப்படி இருக்கணும். இதுதான் வேண்டாம் பாஸ்டர் காலி பண்ணிடுவாங்க, இது தூங்காங்க வைங்க, முடிஞ்சுது. வேறு ஏன் இடம்? சிலவங்க சீட்டை பிடிச்சிடுவாங்க, மொதல் சீட்டு. அது சண்டை. ஏன் அது நகரவே கூடாது. யார் வந்து இருந்தாங்கன்னா முழிக்கையிலே அவங்க அவ்வளோதான் மயக்கம் வந்துடும். அப்பா சமூகத்தில் வந்துட்டு முந்தி வந்தவங்க தானே முந்தி இருக்கணும், பிந்தி வந்தவங்க பிந்தி தானே இருக்கணும். நான் அதான் சர்ச்சில் வந்தோன்னு சொல்லுவேன், முந்தினவங்க முன்னால் ஃபுல்லாக நிரப்பிடுங்க. யாராவது இடத்த என்னைக்கு நேரம் ஏன்ட்ட சொல்லுங்கள். சிலவங்களுக்கு அப்படி இருக்குது, அவங்க பார்க்குறதுலே அவ்வளோதான். அப்படி பார்ப்பாங்க பாருங்கள், அடியோட பயங்கரமாக இருக்கும். என்ன மனம் திரும்பி இருக்காப்புல, பக்குவம் இல்லாதது. அப்படி விட்டு கொடுங்க, தாழ்த்துங்க, ஆண்டவங்களை உயர்த்துவார். அதே இடத்துல 10 வருஷமாக இருக்கீங்க, என்னத்தை கண்டீங்க? கொஞ்சம் அடுத்த குறிச்சியை மாற்றி பாருங்களேன். விடாமல் பிடிச்சிக்கிட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, யாரும் தப்பாக நினச்சிடாங்க. யாரையும் குட்டி யாரையும் இது படுத்தலை. ஒரு வேறு லெவலுக்குள்ளே போகணும். சிந்தையை மாற்றணும், பார்வையை மாற்றணும், செய்கையை மாற்றணும், கிரியை மாற்றணும். வசனத்தை கேட்டு மேல் லெவலுக்கு போங்க. பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். எவ்வளோ சந்தோஷம் ஆயிரும் தெரியுமா? உங்களை பார்க்குறவங்க பிள்ளைகள் அப்படி மாறிடுவாங்க. அப்போ எத்தனை பேருக்கு அது சுவிசேஷமாக போயிடுது. உங்கள் வாழ்க்கையே ஏசுனாருடைய வாழ்க்கை தான் ரொம்ப பேசி, அவர் ரொம்ப பேசலை. அவர் அப்பா அம்மாவுக்கு அடங்கியிருந்தார், கீழ்ப்படிஞ்சிருந்தார். அவர் வாழ்க்கை எல்லாருக்கும் பேசி நம்மளை மாற்றிருக்கு, வாழ்ந்து காட்டினார் பாருங்க இயேசு. அப்போ அவரை போய் நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்மையும் வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 to 14 வரை. தீத்து 2:11. மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி
நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் மாதிரி வச்சுக்காரு பாருங்க. நீங்கள் நானும் வாழறதுக்காக அவரை ஒப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஒப்பு கொடுத்தா அப்போ எத்தனை பேர் வருவாங்க ஏசுகிட்ட. அவர் ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு வாழ்க்கை, நம்ம ஒப்பு கொடுத்ததுனால இன்னொரு கூட்டத்துக்கு வாழ்க்கை உண்டாகும். இதுதான் நடக்கிற காரியம். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்க பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும், பெரிய ஒரு வித்தியாச அனுபவம் உண்டாகும். சலசலப்புகள் மாறும், குழப்பம் மாறும், மரணம் மாறும், வியாதி மாறும், துக்கங்கள் மாறும், அடிக்கடி வர்ற டென்ஷன் டிப்ரெஷன் மாறும். ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கை நமக்கு உண்டாகும். நம்ம அதை அனுபவிக்கலாம். இதுதான் ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்தார். அப்போ அவர் நமக்காக ஒப்பு கொடுத்துட்டாரு பாருங்க. அப்போ நாம் இயேசு கையில் ஒப்பு கொடுக்க வேண்டாமா? ஆண்டவர் பேசும்போது ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. அது வசனம் நம்மளை அப்படியே உருவாக்கணும். நம்மளா உருவாக்க பார்க்கக்கூடாது. நிறைய வேலை நம்ம பார்ப்போம், இதன்படி வாழ்வோம், நம்ம முயற்சி ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் கையில் ஒப்படுத்துருங்க, அவர் உருவாக்கிடுவார். அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் எதையும் செய்ய முடியும். நான் 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தேன். அருமையான ஐயா சாம்சுத்தர் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு குத்து சண்டை விரையில் ஒருத்தன் ஜெயித்த உடனே அதை பார்த்துட்டே இருந்தானா, அவனுக்கு பிஏவா ஆகணும்னு சொல்லி எனக்கு ஆசையான். ஏப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டானே, இவன் எவ்வளோ பலசாலி, இவனை ஜெயிக்க யாருமே இல்லை. அவன் இன்னொரு பக்கத்துக்கு எங்கே போய்கிட்டு இருக்கும்போது பிசாசு ஏதோ அவனை பயமுறுத்திட்டு, அப்போ அவன் சொல்லியிருக்கான், இந்த பகுதிக்கு போகக்கூடாது, பேய் இருக்குது. இவன் நினச்சான் உலகத்திலே இவன் தான் தைரியசாலின்னு. இப்போ இவனும் பேய்க்கு பயப்படுறானே, அப்போ நம்ம பேய்க்கு போய் சீசனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இவன் என்ன சொன்னானா, அந்த பேய்க்கு பின்னால் போயிட்டானா. பேய்க்கு பின்னால் போய்கிட்டு இருந்தான். அந்த பேய் ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு உண்மையான விசுவாசி ஆளை பார்த்தா ஊதுனா இப்போ காற்றுல பறந்துடுவாங்களாம். அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த பேய் சொல்லுதான், அங்கே அக்குனி பறக்குது, இந்த வழியாக போய் அங்கே போக முடியாது, இவன் அப்படி ஜெபிக்கிறான்னு சொல்லி. அவன் ஆளை பார்த்தா காற்றுல பறந்துடுவாப்புல, பிசாசுக்கு அதுக்கு போக முடியலை. அப்போ இவன் பார்த்தானா, இதுதான் பெருசு, எல்லாத்தையும் தைரியசாலி நினச்சோம், இந்த பேய் கூட இந்த காற்றுல பறக்கிற இந்த மனுஷனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சேர்ந்தாரான். நீ யாருப்பான்னு சொல்லி கேட்டால் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் பெரியவர் நம்ம ஆண்டவர். அவர் நம்ம கூட இருந்தால் பெரிய காரியத்தை செய்வார். யார் கூட நம்ம சேர்றோமோ அப்படி தான் நம்ம மாறுவோம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. அவ்வளவு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எப்படி ஐக்கியம் வச்சுருக்கோமோ அப்படி நம்ம ஆசீர்வாதங்கள் பெருகும். இப்போ சர்ச்சில் நல்ல அன்பு பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. சர்ச்சில் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்களா, எல்லாரும் வீட்டுக்கும் போவோம், எல்லோரும் நம்மளையும் விசாரிக்காங்களா. எல்லோரும் மனுஷன் தானே, காடு கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்களையும் நம்ம விசாரிக்கணும், நேசிக்கணும். என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பார்க்கணும். நமக்கெல்லாம் கூப்பிட்டதுக்கெல்லாம் வர்றாங்களே, அவங்க இது ஒரு முறை நான் லாஸ்ட் டைமில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர், உண்மையான ஊழியக்காரர், ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வார், உண்மையாக செய்வார். சிலவங்களுக்கு சரங்களுக்கு கொடுக்கவும் தெரியலை, அவங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எல்லோரும் சேர்ந்து கேக்கு வெட்டுறாங்க. 1/2 கிலோ கேக்கு அவர் வாங்கி வச்சுருக்காரு. 100-200 பேர் வந்திருக்கிறாங்க. 1/2 கிலோ கேக்கு வாங்குது. அது யாராவது நின்று எடுத்து செய்ய முடியலை. அந்த ஒரு எண்ணம் வரலை, அந்த ஒரு சிந்தை வரலை. காடுக்குள்ளே நம்ம இருந்தோன்னு வைங்க, நம்மளை வேறு லெவலுக்குள்ளே ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். நம்மளை அப்படி சில காரியத்தை செய்து வச்சு நம்மளை கனப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கனப்படுத்தப்பட்டு கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு இதெல்லாம் கொண்டு போகும். நம்ம அப்படி ஆகணும், அதுதான் முக்கியம். பக்குவம்னு சொல்லும்போது சாப்பாடை பக்குவமாக இருக்குன்னா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கூடுனாலும் நல்லா இருக்காது, குறைஞ்சாலும் நல்லா இருக்காது, வயிறு வலியை குழந்துடும்.
அதே போல் நாம் பக்குவப்படணும். விசுவாசிகள் ஒவ்வொரு காரியத்திலும் பக்குவப்படணும். பேசுறதுல, அன்பு காட்டுறதுல, நேசிக்கிறதுல, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் அதில் பிரியமாக இருப்பார். ஊழியக்காரனா யாரும் தானாக வர முடியாது. அங்கே பரலோகம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் யாருமே இங்கே நிற்க முடியாது. அப்போ ஆண்டவர் ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணால் ஆவிக்குரிய தகப்பன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர், ஊழியக்காரர், தாய் தகப்பன் 3 பேருக்கும் உள்ள ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறணும். அப்போ ஊழியக்காரமாக அவங்க ஆசீர்வாதத்தையும் பெறணும். நம்ம பெற்ற தாய் தகப்பனும் இருக்கணும், காடும் இருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்ம பெறணும், பிரயாசப்படணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்லதான் செய்யணும். அப்போ அவர் சொன்னதை செஞ்சிட்டோம்னா தண்ணி ரசமாக மாறிடும். ரசத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ரசம் கூட குறைபட்டுருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியை ரசத்தை மாற்றுவர் கூட இருக்கிறார். அந்த சிந்தையில் வாழணும். அப்படிப்பட்ட சிந்தையில் வரணும். நம்ம எண்ணத்தை மாற்றணும், வேற லெவலில் மாற்றிடணும். சிந்தை மாறணும். எப்படி பவுலை பார்த்து சொன்னாங்க, இவனை விதி விட்டுச்சா, கடல் கடந்து வந்தா இப்போ பாம்பு கொத்தின்னு சொல்லி 1/2 மணி நேரம் பார்த்தா அவனே காடாக்கிட்டாங்க. அல்லேலூயா. மனுஷன் அப்படி தான் பார்த்துட்டே இருப்பான், எப்போ வேற லெவலில் போயிடும். கர்த்தர் அப்படி நம்ம மூலமாக செய்வார். மற்றவங்க பார்ப்பாங்க, இதை பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கதை நம்மளும் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை. அதனால் இந்த உபவாச நாளில் இன்னும் 2 நாள் இருக்குது, நல்ல தீர்மானம் பண்ணுங்க. நல்ல ஃப்ரீயாக வாங்க. ஆண்டோட ஒப்புடுது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு வச்சுருங்க. அவரும் சொல்லிக்கிறார், உங்கள் கவலை, கண்ணீர், கஷ்டத்தெல்லாம் வச்சு விட்டுருங்க, நான் பார்த்துக்கிடுறேன். நம்ம வைப்போம் விட மாட்டோம், கயிறை கட்டி போட்டுருவோம். 100 கிலோமீட்டர் போனோடனே இழுத்துரும். அது வச்சு விட சொல்லியிருக்காரு. விட்டுறணும். அவர் பக்கத்தில் அவர் பார்த்துடுவார். இது ஆபிரகாம்கிட்ட பார்க்குறோம்ல, பலி செலுத்த ஆடு எங்கே இருக்குது? அவர் தான் பார்க்க முடியும். மலையில் புலி தான் வரும், ஆடு எங்கேருந்து வரும்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்மளால் முடியாத கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா ரொம்ப சுமுத்தாக கொண்டு போவார். அப்போ ஒரு சுமுத்தான வாழ்க்கை நம்ம வாழணும் தான் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டார். அப்போ அது நம்ம வாழ்க்கையில் அனுபவம். அதுக்கு நம்ம சிந்தைகள், நம்ம பேச்சுகள், நடக்கை, செயல்கள் எல்லாம் மாற்றணும். எப்படி மாறும்? நம்மளால் மாற்ற முடியாது. அவர் பாதத்தில் விழுந்து கிடந்தா எல்லாத்தையும் மாற்றிடுவார். எவ்வளோ கோபக்காரன் அந்த மோசே சாந்தமுள்ளவெல்லாம் ஆகிட்டார். அந்த இயேசு அவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு வசனம் கடைசியாக 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. அப்போ சுத்த இருதயம், சுத்தம் இல்லாத இருதயம்னு இருக்கா? அப்போ 2 இருதயம் இருக்குது. சுத்தம் இல்லாத இருதயம் இருக்குது, சுத்த இருதயம். சுத்த இருதயத்தோட மாயமற்ற அன்பு கூறணுமா? நான் சர்ச்சில் எதனாலும் சொல்லிடுது. நம்ம உள்ள ஒன்று யாருக்காகவும் சொல்கிறதில்ல. வாயில் சோத்திரம் வாங்க, உள்ள அவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். வெளியே தான் சோத்திரம், உள்ள ஆத்திரமாக இருக்குது. எப்படி வருது? ஒரு அகப்பையில் இருக்க தான், சட்டியில் இருக்க தான் அகப்பையில் வரும். மாற்றணும் நடைமுறையை, எல்லாமே மாற்றணும். நம்ம மாறிட்டோம், நம்மளால் எதையும் மாற்ற முடியும். நம்ம மாற்ற முடியல வசனத்துக்காக நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. இது சிங்கிள் ஃபார்முலா. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை மாற்றினோன்னா நம்மளால் எதையும் மாற்ற முடியும். நம்ம இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம மாற்றலைன்னா நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. அந்த உபவாச நாட்களில் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள். எனக்கும் இப்படி பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அழைத்த ஊழியக்காரருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு புது பலன் அடைஞ்சு நானும் என்ன செய்யலாம், என் வேலைக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாளைக்கு வித்தியாசமாக எங்களை வழி நடத்துங்க. நான் என்னென்னலாம் செய்யணும் ஆண்டவரே, இந்த ஏலிம் சபையில் வச்சுருக்கேன்னா ஆண்டவரே நான் என்ன செய்யணும் உமக்காக நீங்கள் எழுதுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வர இருக்க நாட்களில் வேறு லெவலில் உங்கள் மூலமாக ஆயிரங்கள் ஆலயத்துக்கு வந்துடும். உங்கள் மூலமாக நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆயிடுவீங்க. காரணம் நீங்கள். ஒரு காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுக்கு காரணமாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் பரலோகத்திலலாம் எழுதி வச்சிருப்பார். எல்லாம் பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைங்க, உங்கள் நினைவு எங்கேயும் அங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்காக அப்போ செயல்படுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை அவர் என்ன செய்வார்? வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றி விடுவார். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கெங்கெல்லாம் நம்ம பரிசுத்த கொள்ளணும், எங்கெல்லாம் நம்ம மாற்றணும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? ஆதியில் உள்ள அன்பு இருக்குதா? அங்கே அதை விட்டுட்டோமா? எதை விட்டுட்டோம்? ஆவியின் கனி இருக்குதா? வரங்கள், எத்தனை வரங்களை தந்தார், எத்தனை கிருபை பெற்றோம். இன்னைக்கு கிருபை இல்லாமல் இருக்கிறதா? நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. மனம் திரும்பிடணும். மனம் திரும்பினால் மன மகிழ்ச்சி, மனம் திரும்பினால் வாழ்வு, மனம் திரும்பினால் சாவே இல்லை, ஆயுசு நாள் கூடிரும்.
மரணத்துக்கு நிறைய காரியங்களுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே, வசனத்துக்கு ஒப்பு கொடுவதனாலே நிறைய பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். அவையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த உபவாச நாளில் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பூரணமாய் ஒப்பு கொடுத்து நீங்க கடன் செல்கிறனால் இனி வர இருக்கிற நாட்களில் பெரிய மாற்றத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, சபையில நீங்க பார்த்து அநேகருக்கு சாட்சியா நீங்க மாறுவீங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால ஆண்டவருடைய கையிலே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.